வணக்கம். இன்று ஜூலை 7ஆம் தேதியின் முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மகாராஷ்டிராவில் மழையால் ஏற்பட்ட பேரழிவு. மகாராஷ்டிராவில் கனமழை தொடர்ந்து வெளுத்து வாங்கி வருகிறது. பல பகுதிகளில் ரெட் அலர்ட் தொடர்கிறது. புனே எக்ஸ்பிரஸ்வே வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பை புறநகர் ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மழை தொடர்பான விபத்துகளில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் மோடியின் பயணம். பிரதமர் நரேந்திர மோடி தனது 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்தோனேஷியா சென்றடைந்துள்ளார். இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் ஒத்துழைப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் கரூர் நெரிசல் வழக்கு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் டிவிகே நிர்வாகிகள் முக்கிய சாட்சிகளை பாதிக்க முயற்சிப்பதாக டிஎம்கே தாக்கல் செய்த மனுவை இன்று சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க உள்ளது. இந்த வழக்கின் விசாரணை அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் புதிய அபராதம். கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை மீறுவோருக்கு 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளது. பொதுமக்கள் குப்பைகளை முறையாக பிரித்து ஒப்படைக்க மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மின்வெட்டு அறிவிப்பு. சென்னையில் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ரெட்டேரி, புத்துநகர், நாரவாரிக்குப்பம், தர்கா சாலை, கொளத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் காரணமாக மின்சார விநியோகம் நிறுத்தப்படும். அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் முன்கூட்டியே தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. டிடிவி தினகரன் குறித்து இபிஎஸ். டிடிவி தினகரனை ஏஐஏடிஎம்கேவில் இணைப்பது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எடப்பாடி கே. பன்னீர்செல்வம் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி பின்னரே முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் முக்கிய அப்டேட்களுக்கு தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.